யோபின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. யோபின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. அங்க என்ன? இன்னொரு நாளில் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரயோஜனமாக, பூமி எங்கும் உள்ளாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவுமான மனுஷனாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரயோஜனமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நேர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதிட்டான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். பாருங்க, தூஷிக்க சொல்றது ஆனா பொறுமையா இருக்கிறார். வாசிங்க அடுத்த வசனம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. போதும். யாருக்கு விசுவாசம் உறுதியா இருக்குன்னு தெரியுமா? நன்மையை மட்டும் பெறணும், நன்மையை மட்டும் பெறணுங்கிற மனுஷனுடைய விசுவாசம் இல்ல. இவ்வளவு நன்மை செய்திருக்காரே என்று சொல்லி அதை சிந்தித்து கொண்டு தனக்கு கேடுகளும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் வரும்போது அதை நினைத்து கொண்டு சந்தோஷப்பட்டதான மனுஷன் மட்டும்தான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? நன்மையை, தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்ப தீமையை பெறணும் அல்லது பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது நிலை நிற்கணுங்கிற ஒரு மனநிலை வேணும். அவர் என்ன சொல்ல? தீமையை பெற வேண்டாமோ? அப்ப இப்ப எனக்கு அதுக்குள்ள தருணம், தீமையை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதுல நான் உறுதியா இருப்பேன். அதான் விசுவாசம். இப்போ அநேகருக்கு நிலைமை என்ன? ஒரு விசுவாசமும் கிடையாது. எல்லாமே தான் நினைச்சபடி நடக்கணும், இல்லைன்னா இல்லை. அப்படிப்பட்டதான ஜனங்களுக்குள்ள எந்த விசுவாசமும் இல்லைங்கிறத வேதம் சொல்லுது. கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஆண்டவரே பரிகாரி என்று, சோதனைகளையும் வேதனைகளையும் நெருக்கங்களையும் துன்பங்களையும் ஆண்டவரே பரிகாரி என்று வாழக்கூடிய மனநிலை தான் முக்கியம். அதான் விசுவாசம்.